वरदं द्विरदाद्रीशं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिं வாழி யதிராசன் வாழி யதிராசன் வாழி யதிராசன் என வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை வாணி புண்ணியசுதாபகாம் ஷடஜிதா ஸ்வைரம் விகாஹ்யாதராத் ஆனீயாமிருதமத்ர சக்ரதுருபௌ பானீயசாலாத்மகம் यौ वाग्भूषण देशिकेन्द्र हृदय अभिक्य प्रबन्धद्वयम् तौ वन्दे भुवनार्य सुन्दरवरौ कृष्णात्मजौ देशिकौ श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम् அமுதனார் அமுதம் கமழ் திருவாயும் அலகிலம் சோதி சேர்வடிவும் அமுதமென்னகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடைப்புருவாய் அடியவர் கொடியாய் விளங்கும் அண்ணங்காரியர்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபன आचार्य उभय वेदांताचार्यराय श्रीमत् परमहंस परिव्राजकाचार्यराय உலகம் புகழும்படியான பெருமைகள் பலவற்றை தன்னிடத்திலே கொண்டவரான ஸ்ரீ யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடியினை தாமரைகளிலும் அடியனுக்கு நல் ஆசானாய் நல்ல வழிகாட்டியாய் தந்தைக்கான அன்பினை என்னிடத்திலே செலுத்தும் அவராய் நம் அனைவருக்கும் ரொம்ப சுலபராக விளங்கக்கூடியவரான ஸ்ரீ உவே தேவராஜன் சுவாமியினுடைய திருவடியினை தாமரைகளிலும் எத்தனை ஸ்ரோதாக்கள் ரொம்ப ஆர்வத்தோடே இந்த உபன்யாசத்தை கேட்டு மகிழ்கின்றீர்களோ அத்தனை பேருடைய திருவடி இணைகளிலும் அடியேன் பிரணாமத்தை சொல்லிக் கொண்டு உபதேச ரத்தின மாலையில் ஸ்ரீவச்சன பூஷண வைபவம்ங்கிற தலைப்பிலே சில வார்த்தைகள் பேசத் தொடங்குகிறேன். இப்ப நாடு முழுக்க ஊரடங்கு அமுலில் உள்ளது. கர்ஃபியூ அப்படின்னு சொல்றோம், அது தமிழ்ல ஊரடங்குன்னு சொல்றோம். இந்த ஊரடங்கு அமுலில் இருக்கும் போதும் ஊரடங்கா பெருமை ஒருவருக்கு உண்டுன்னு சொன்னால் அப்பெருமை மணவாள மாமனிகளுக்குத்தான் உண்டு. ஏன்னா ஏதோ ஒரு வகையிலே அவருடைய பெருமை பலரை நோக்கி வெள்ளமிட்டு கொண்டிருக்கிறது இந்த யதீந்திர பிரவணம் வந்தேங்கிற நிகழ்ச்சியின் மூலமாக. அப்போ ஊரடங்கிலும் ஊரடங்கா பெருமை மாமுனிகளுக்கு உண்டு. அடுத்தது ஊரடங்கும் பெருமையும் மாமுனிகளுக்கு உண்டு. அடங்குதல்னா இசைதல், அடங்கி நிற்றல், இதெல்லாம் அர்த்தமாக கிட்டும். மாமுனிகளுடைய பெருமையை ஊரெல்லாம் இசைந்திருக்கிறது, நாடெல்லாம் அவருடைய மகிமைக்கு முன்னே அடங்கி நிற்கிறது. அதனாலே ஊரடங்கும் பெருமை மாமுனிகளுக்கு உண்டு. அனைத்துலகும் வாழப் பிறந்தவர் யதிராஜ மாமுனிவர். ஆனால் மணவாள மாமுனிகளோ அந்த யதிராஜரும் வாழப் பிறந்தவர். மாசரு ஞானியர் சேர் எதிராசர்தம் வாழ்வு முளைத்திடு நாள் என்ன மாமணிகளுடைய திருநாள் பாட்டிலே நாமும் பாடுகிறோம். யதிவர தத்துவ வித்துன்னு கொண்டாடப்படுகிறவர், எம்பெருமானாரை உள்ளபடி அறிந்தவர், யதீந்திர பிரவணருங்கிற விசேஷமான திருநாமத்தினை வகிப்பவர்.
எம்பெருமானாரே தமக்கு நிரூபகம் என நின்ன பெருமை அது மாமுனிகளுக்கு மட்டும்தான் உண்டு. ஏறாறு மிதிராசர் என உதித்தான் வாழியே என்று மணவாள மாமுனிகளை கொண்டாடுகிறோம். எம்பெருமானாருடைய அவதாரம் மாமுனிகள், இது பலரும் சொல்லுவார்கள். ஆனா விசேஷமாக சொல்லப்படுவது மாமுனிகளுடைய பூர்வாவதாரம் எம்பெருமானார். அப்படின்னா ஏத்தம் இவருக்கு, மணவாள மாமுனிகளுக்குத்தான் ஏத்தம் என்பது தெரிவிக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட மணவாள மாமுனிகளுடைய வாஜாமகோச்சரமான பெருமை பல கிரந்தங்களை நம் பொருட்டு அவர் அருளி செய்திருக்கிறார். சாக்ஷாத்து ஆதிசேஷனுடைய அவதாரமாக குலாவப்படுகிறார். துக்தோதன்வத் தவளமதுரம் சுத்த சத்வைக ரூபம் ரூபம் யஸ்ய ஸ்புடயதி தராம் எம் பணீந்திராவதாரம். பிரதிவாதி பயங்கர மன்னன் தம்முடைய வரவரமுனி சதகத்திலே பால் போலே வெளுத்திருக்கின்ற திருமேனியை உடையவராய், பார்த்தாலே இவர் சேஷாம்ச பூதர் என்று அறுதியிடலாம்படி நிற்பவரான மணவாள மாமுனிகள் என்று போற்றுகிறார். எறும்பியப்பா அவர் தம்முடைய வரவரமுனி சதகத்திலே ஜயது ஜனயன் சர்வதஸ்தத் பிரசாதம் சௌமித்ரிருமே சகலு பகவான் சௌமிய ஜாமாத்ரியோகி என்று கொண்டாடுகிறார். சாட்சாத்து இளைய பெருமாள் அவர்தான் திரும்பவும் மணவாள மாமுனிகளாக பிறந்திருக்கிறார். வழிவிலா அடிமைகளை ரொம்ப ஆச்சரியமாக செய்தவர். கடைசி காலத்திலே பெருமானை எப்போது கிட்டுவேனோ அப்படின்னு காத்திருக்கிற நிலையிலும் கூட பின்புள்ளார் அத்தனை பேரும் பயனடைய வேண்டும்ங்கிறதுக்காக வியாக்கியான கிரந்த நிர்மாணங்களை குறைவின்றி செய்தவர். திருவணையிலே படுக்கையிலே சாய்ந்திருக்கிறார். திருமேனி முடியல. அந்த தருணத்துல கூட ரொம்ப கஷ்டப்பட்டு திருவெழுத்து சாத்துகிறார், ஏதோ எழுதுகிறார். அந்த தருணத்திலே சிஷ்யர்கள் எல்லாம் அவரிடத்திலே எங்களுக்கு தான் எல்லா அர்த்தத்தையும் சொல்லியாச்சு, தேவரீர் ஏன் சிரமப்பட வேண்டும்னு கேட்டால் அவர் சொல்றார், உங்களுக்கு எல்லா அர்த்தத்தையும் அடியேன் சொல்லிட்டேன், பின்புள்ளாருக்கு யார் சொல்லுவார்கள், அவளுக்கு நாம தானே சொல்லணும். அப்ப நாம வாழணுங்கிறதுக்காகவே பல நூல்களை சேத்தனோஜீவனார்த்தமாக பல கிரந்தங்களை அருளி இருக்கிறார். அவத்தினுள் ஆழ்வாராச்சாரியர்களுடைய பெருமைகளை, அவர்களுடைய திருவவதார விவரங்களை, அவர்களுடைய ஏத்தங்களை, மேலே திருவாய்மொழிக்கென்னு தோன்றி இருக்கக்கூடிய உரைகளின் வைபவங்களை இன்ன பிற ஆச்சாரியர்கள் திவ்ய பிரபந்தங்களுக்கு செய்திருக்கக்கூடிய பேருபகாரங்களை, ஈடுங்கிற கிரந்தம் நமக்கு எப்படி வந்ததுங்கிற அந்த பரம்பரையினை, நம்பிள்ளையினுடைய மேன்மைமிகு வைபவங்களை, இப்படி பல விஷயங்களை உபதேச ரத்தின மாலைங்கிற கிரந்தத்தின் வாயிலாக நமக்கு காட்டுகிறார். ரத்ன சமமான பல விஷயங்களை மாலையாக கோர்த்து நமக்கு நித்தியானுசந்தேயமாக நித்தியப்படி அனுசந்திப்பதற்கு உரியதாக ஒரு நூலாக உபதேச ரத்தின மாலைங்கிற கிரந்தமாக கொடுத்த பெருமை அது மாமுனிகளுக்கே உண்டு. இப்ப இத்தனை விஷயங்களை உபதேச ரத்தின மாலை சொல்லுகிறது என்று கீழே சில பலவத்தை அடியேன் பட்டியலிட்டேன். ஆனா இதுக்கெல்லாம் மேலே முக்கியமா அவர் சொல்ல வந்தது என்ன, உபதேச ரத்தின மாலையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய பெருமைகளை பாரோர் அறிய சொல்ல வேண்டும்
இதுதான் உபதேச ரத்ன மாலைங்கிற நூலினுடைய முக்கியமான உத்தேசியம். ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம் உபதேச ரத்தின மாலை. அதுல ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய பெருமை பறக்க சொல்லப்படுகிறது. 7 பாசுரங்களினாலே ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய ஏத்தங்களை மாமுனிகள் அருளி செய்கிறார். யதீயோபதேச ரத்ன மாலையா பரிஷ்கிருதா யதங்கிரி பத்மசேகரா ஜயந்தி தேசிகோத்தமாக தமாஸ்ரிதஸ்ய சுந்தரோபயந்த்ரு யோகி சேகரம் பவாணவோபி கோஷ்பதத்வமேதி தத் பிரபாவதா. இது உபதேச ரத்ன மாலையினுடைய பெருமை சொல்லுகிற ஒரு ஸ்லோகம். உபதேச ரத்ன மாலையை நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கிறவா மணவாள மாமணிகள் இடத்திலே அச்சஞ்சலமான பக்தியோட கூடி இருப்பவர்கள். அவ சுலபமா இந்த சம்சாரத்தை வென்று விடுகிறார்கள். ரொம்ப சௌக்கியமா சம்சாரத்தை ஜெயித்து விடுகிறார்கள். என்ன மாமுனிகளுடைய திருவடிகளை பற்றினவன் சம்சாரத்தை வெல்லுவதில் வியப்பில்லை. அவளுக்கு இந்த சம்சாரம்ங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டால், ஏதோ குளம்படி போலே, குளம்படியிலே தேங்கின நீர் போலே இந்த சம்சார சாகரம்ங்கிறது அத்தனை லகுவாக காணப்படுகிறது. இதெல்லாம் உபதேச ரத்ன மாலையிலாலே வந்த ஏத்தம். அதிலும் ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய பெருமை. ஸ்ருதி ஸ்மிருதி சரோமுனி பிரபிருதி சூரி சூக்தி ஸ்புரத் பிரசூன ரச்சித அதுல அனகவராரிய சூக்தி ஸ்ரஜஹ பிபர்த்தி சுபசௌரப ஸ்ரீயமுதார யத்பாரதி சமே திசது சுந்தரோ வரமுனி சுபம் சாஸ்வதம். இது வரவரமுனி சதகத்திலே ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். பிளலோகாச்சாரியரை பிரதிவாதி பயங்கர மன்னன் வராரியர் என்று கொண்டாடுகிறார். வராரியர் நாள் ஆகச்சிறந்த ஆச்சாரியர், ரொம்ப சிரேஷ்டர் அப்படிங்கிறது அர்த்தம். அவர் என்ன செய்திருக்கிறார்? குற்றமற்றதான ஸ்ரீவச்சன பூஷணத்தை நம் பொருட்டு கொடுத்திருக்கிறார். அந்த கிரந்தத்துக்கு என்ன பெருமைனால், சாங்காக்கில திரவிட சம்ஸ்கிருத ரூபமான வேதம், அந்த வேதத்தினுடைய சாரம் யாதொன்று உண்டோ அதை நமக்கு தெள்ளிதின் தந்தவர், கையிலங்கு நெல்லிக்கனியாக தந்தவர் சர்வஜ்ஞ சார்வபௌமரான பிள்ளலோகாச்சாரியர். சர்வஜர்னு சொன்னால் அனைத்தும் அறிந்தவர், எல்லாம் தெரிந்தவர். எல்லாம் தெரிஞ்சவர்னால் எதை தெரிஞ்சுண்டா எல்லாம் தெரிஞ்சதாக ஆகுமோ அதனை நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறவர் என்பது பொருள். பரமாத்மாவை நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கார். தான் தெரிஞ்சின்றதோட நின்றாரா? இது மற்றவாளுக்கு தெரியணுங்கிறதுக்காக அதை பல நூல்களாலே பலருக்கும் எடுத்து இயம்பினவர். அஷ்டாதச ரகசியங்கள்னு கொண்டாடுறோமே, 18 நூல்களை நம் பொருட்டு உபகரித்த வள்ளல் பிள்ளலோகாச்சாரியர். அந்த பிள்ளலோகாச்சாரியருடைய செயல்கள், கிருத்திகள், அவற்றுக்கெல்லாம் பெருமை எப்போது ஏற்பட்டதுன்னு கேட்டால், மணவாள மாமனிகளுடைய திருவவதாரத்தாலே அந்த நூல்கள் பெருமை பெற்றனன்னு சொல்லலாம். சீர் உலகாரியர் செய்தருள் நற்கலை தேசு பொல்லிந்திடு நாள் என்ன ஐப்பசி திருமூல நன்னாளை நாம் கொண்டாடுகிறோம். சீர் உலகாரியர், பெருமை பொருந்தி இருக்க பெற்றவரான பிள்ளலோகாச்சாரியர், அவருடைய கிரந்தங்கள், செய்தருள் நற்கலை, அவைகளுக்கு ஒரு தேஜஸ் எப்போது உண்டாகிறது, ஒரு ஒளி எப்போது உண்டாகிறதுனால் மாமனிகளுடைய திருவவதாரத்தாலே அப்படின்னு நாமும் ஏத்துகின்றோம். லோகாச்சாரிய பஞ்சாசத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரார்த்தனை உண்டு. பிரணம்ய சரணௌ தவ பிரணத தேகினாம் காமதௌ இதம் கிமபி வாஞ்சிதம் புவனதேசிக பிரார்த்தையே அசார பணிதிக்ஷமா சரணமத்திய ஹித்வா மனஹ பிரயாத்து பதவீம் சுபாம் வச்சனபூஷணாலங்கிருதாம். லோகாச்சாரிய பஞ்சாசத்காரர் பிள்ளலோகாச்சாரியரிடத்துல என்ன வேண்டுகிறார் தெரியுமா? நான் வேற எதையும் ஆசைப்படலை, எதை ஆசைப்பட்டாலும் நீர் தந்தருளுவீருங்கிறது நன்னா தெரியும், அத்தனையும் நீர் கொடுப்பீர். பிள்ளலோகாச்சாரியருக்கு அத்தனை வல்லமையும் உண்டு. ஆனா பிரார்த்திக்கிறது என்னன்னால், ஓரொரு உண்டாகில்னு சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையோ, ஸ்ரீவச்சன பூஷண திவ்யசாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அர்த்தங்கள், அந்த அர்த்தங்களின் வழி நடப்பதுங்கிறது ரொம்ப கடினமானதுன்னு பார்க்கிறோம். இங்க பிரார்த்தனை என்ன தெரியுமா?
வேதாந்தாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமான பிரார்த்தனை வைக்கிறார். அதன்படி ஒழுகுமவனாக அடியேன் ஆக வேண்டும். ஸ்ரீவச்சனபூஷண திவ்யசாஸ்திர கிரந்தம் அது என்னென்ன கருத்துக்களை சொல்லுகிறதோ அந்த கருத்துகளின் பின் அதன்படி நடப்பவனாக அடியேன் அமைந்திருக்க பெற்றவனாக ஆக வேணும். இதைத்தான் நாமும் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். எம்பெருமானார் இடத்திலே என்ன பிரார்த்திக்கணும் தெரியுமா? ஸ்ரீவச்சனபூஷணம் அதனுடைய அர்த்தங்கள் கைகூட பெற்றவனாக கைவரப்பெற்றவனாக அடியேன் ஆக வேண்டும். இது எப்படி சாத்தியம்னு கேட்டால் எம்பெருமானார் அருள் பண்ணினால்தான் சாத்தியம். அதனால தேவரீர் தான் அந்த அனுகிரகத்தை செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கவும் செய்கிறோம். அப்ப மணவாள மாமனிகளுடைய முக்கியமான உத்தேசியம் ஸ்ரீவச்சனபூஷணத்தினுடைய ஏத்தங்களை பாரறிய சொல்ல வேண்டும் என்பது. இப்ப இந்த கிரந்தமே அதுக்காகத்தாங்கிறதையும் கீழே விண்ணப்பித்தேன். உபதேச ரத்னமாலேயே அதற்காகத்தான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். அதுல 52 பாசுரங்கள் முடிந்த பிற்பாடு 53ஆம் பாட்டு தொடங்கி 7 பாசுரங்களாலே ஸ்ரீவச்சனபூஷண வைபவத்தை வெளியிடுகிறார். இதுல 52வது பாசுரம் லோகாச்சாரியருங்கிற நம்பிள்ளையினுடைய திருநாமம் இருக்கிறதே, அந்த திருநாமம் வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய திருமகனாருக்கு அது சாத்தப்பட்டது அப்படிங்கிற உண்மையை உரைக்கிறார். அதுக்கு மேலத்தான் அன்ன புகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன் இன்னருளால் செய்த கலை யாவையிலும் உன்னில் திகழ் வச்சனபூடனத்தின் சீர்மை ஒன்னுக்கில்லை புகழல இவ்வார்த்தை மெய்யிப்போது என்று பாடுகிறார். அன்ன புகழ் முடும்பை, முடும்பை நம்பி என்ன எம்பெருமானாருக்கு பாகினேயர். அவருடைய திருவம்சத்திலே உதித்த பெருமை வடக்கு திருவீதி பிள்ளைக்கு உண்டு. வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய திருமகனார் பிள்ளலோகாச்சாரியர். அன்ன புகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன். நம்பிள்ளை என்னை போலே உமக்கு ஒரு பிள்ளை பிறக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணாரோ இல்லையோ, அதனாலே நம்பிள்ளையினுடைய நினைவாக அவர் அருளே காரணமாக பிறந்த பிள்ளை என்பதற்காக பிள்ளலோகாச்சாரியருக்கு லோகாச்சாரியர் பிள்ளை என்னே அந்நாளிலே திருநாமம் இடப்பட்டிருந்தது. அண்ணல் உலகாசிரியன் இன்னருளால் செய்த கலை யாவையிலும், நிருகேதுகமான கிருபையினாலே நாமெல்லாம் வாழ வேண்டும்ங்கிற அபிப்பிராயத்தோட பல நூல்களை அருளி செய்திருக்கிறார். ஆனால் அதிலும் உன்னில் திகழ் வச்சனபூடனத்தின் சீர்மை ஒன்றுக்கில்லை. ஸ்ரீவச்சனபூஷண திவ்யசாஸ்திரத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை மத்தொன்னுக்கு உண்டான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு சொல்லிவிடலாம். ஏனால் அறிய வேண்டிய அர்த்தங்களை எல்லாம் இதன் கண் நம் பொருட்டு நன்கு அவர் அறிவித்திருக்கிறார். புகழல இவ்வார்த்தை மெய்யிப்போது, ஏதோ உபச்சாரத்துக்காக சொல்ற வார்த்தைன்னு நினைத்து கொள்ளாதீர்கள். என்ன சாதாரணமா சிலரை நாம கொண்டாடுறது உண்டு. அப்படி கொண்டாடுறச்சே ஏதோ ஔபச்சாரிக்கம் கொண்டாட வேண்டிருக்கு, கொண்டாடினா இப்ப என்ன குறைஞ்சு போயிட போறது, கொண்டாடினா ஏதாவது நன்மை உண்டா, இப்படிலாம் பார்த்து கொண்டாடுறோம் இல்லையோ. அந்த மாதிரி இல்லாமல் இது யதார்த்தம், இதுதான் உண்மை. பிள்ளலோகாச்சாரியருடைய கிரந்தங்களுக்குள்ளே ஸ்ரீவச்சனபூஷணத்துக்கு நிகரான கிரந்தம்ங்கிறது இன்னொன்னு இல்லை அப்படின்னுட்டு அது சத்தியம் சத்தியம் என்று அருளி செய்கிறார். எப்படி எம்பெருமானாரை பத்தி சொல்லும் போது சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் யதிராஜோ ஜகத்குரு சயேவ சர்வலோகானாம் உத்தர்த்தா நாத்திர சம்சயா அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. முக்காலத்துக்கும் சத்தியம் பண்ணி சொல்லலாம், எம்பெருமானாரை விட்டால் நமக்கெல்லாம் கதி இல்லை. அதே போலத்தான் ஸ்ரீவச்சனபூஷணம்ங்கிற இந்த உயர்ந்த கிரந்தம் இருக்கே, இந்த கிரந்தத்துக்கு நிகரான கிரந்தம்ங்கிறது மத்தொன்னு இல்லைன்னு சொல்லலாம். அத்தனை வைபவம் இந்த நூலுக்கு உண்டு. மணற்பாக்கத்து நம்பிங்கிற பெரியவர் காஞ்சிபுரத்துக்கு தேவப்பெருமாளை சேவிப்பதற்காக வருகிறார். அப்ப தேவப்பெருமாள் சில நல்வார்த்தைகளை அவருக்கு சொல்லுகிறார். இவர் ஆர்வம் மேலிட கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்ப பாதி சொன்னவர் இதுக்கு மேல இருக்கிறதையெல்லாம் இரண்டாத்தின் நடுவிலே சொல்லுகிறோம் அப்படின்னு விட்டார். சரி, ஸ்ரீரங்கத்துக்கு போவோம்னு போனார். ஸ்ரீரங்கம் முழுக்க காஞ்சிபுரத்திலே கேட்ட அர்த்த விசேஷங்கள் திரும்பவும் கேட்க கிட்டுமோ, அதுக்கு மேலேயும் கேட்கணும்னு ஆசையா இருக்கேன்னு தேடி தேடி பார்க்கிறார். காட்டழகிய சிங்கர் சந்நிதியிலே பெருமாளை சேவிச்சுருக்கார். அப்ப எங்கோ பக்கத்துல இருந்து காஞ்சிபுரத்திலே தாம் செவியுற்ற விஷயங்கள்
அதை யாரோ சொல்றா போல காதுல விழுந்தது. இது என்ன ஆச்சரியமா இருக்கேன்னு தேடிண்டு போனார். அங்கதான் பிளலோகாச்சாரியர் பெரிய திருவோலக்கமாக சீடர்களுடன் எழுந்தருளி இருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்திலே இவர் ஆச்சரியப்பட்டு விஸ்மிதராகி அவரை பார்த்து கேட்கிறார், அவரோ நீர் அப்படின்னு கேட்கிறார். அவர்தான் நீரா? தேவப்பெருமாள் தான் தேவரீரா? ஆவதேது அப்படிங்கிறார் பிளலோகாச்சாரியர். ஆமாம், அதற்கென்ன? அப்ப மேல சொல்றேன்னு சொன்ன அர்த்தங்களை அங்கே விண்ணப்பித்தாருங்கிறது சரித்திரம். மணவாள மாமுனிகள் இந்த ஐதிஹ்யத்தை காட்டுகிறார். காஞ்சி தேவப்பெருமாளே பிளலோகாச்சாரியராக திருவவதாரம் பண்ணினார்ங்கிற அந்த பேருண்மையை நமக்கு சொல்லுகிறார். அப்ப பாருங்க, ஸ்ரீவச்சன பூஷணம்ங்கிறதே நாம ஏன் திவ்ய சாஸ்திரம்னு கொண்டாடுகிறோம்னு சொன்னால், இது பெருமானாலேயே தரப்பட்டது, அவனாலேயே அருளப்பட்டதாக கீதா சாஸ்திரம்னு எத்தனை ஏத்தத்தோட கொண்டாடுகிறோமோ அத போலத்தான் ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்துக்கும் இருக்கிற பெருமை. சீர்வச்சன பூடனம் என்னும் தெய்வ குளிகை பெத்தோம், பார் தன்னை பொன்னுலகா பார்க்க வல்லோம். மணவாள மாமுனிகள் அடிக்கடி அருளி செய்வராம். இந்த ஸ்ரீவச்சன பூஷணம்ங்கிற திவ்ய கிரந்தம் நமக்கு கிடைச்சிருக்கே, இது ஒரு குளிகை. ரசவாதம் கைப்பட்டவனுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாமா போலேன்னு சொல்றாள் இல்லையோ, அந்த மாதிரி இந்த குளிகை கையில கிடைச்சுடுத்து இதை கொண்டு என்ன செய்ய முடியும்னால், இந்த உலகத்தையே நாம தங்கம் என்றா போல ஆக்கிடலாம், பொன்னாக பார்க்கலாம், பொன்னுலகாக பார்க்கலாம், மாற்றலாம் அப்படிங்கிற வைபவத்தை சொல்லுகிறார். அப்படின்னா ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்தை ஒருத்தன் அதிலே நன்கு அவகாகனம் பண்ணுகிறான், அதிலே ஆழ அமிழ்ந்து அந்த அர்த்தங்களை அவன் கொள்கிறான்னு சொன்னால் அவனுக்கு இந்த உலகமே பொன்னுலகமாத்தான் தெரியும், இதுவே வைகுந்த மாற்றம் தான் தெரியும் அப்படிங்கிற வைபவம். அதனாலதான் இந்த 53வது பாசுரத்தாலே அவர் தெரிவிக்கிறார், உன்னில் திகழ் வச்சனபூடனத்தின் சீர்மை ஒன்னுக்கில்லை, புகழல்ல இவ்வார்த்தை மெய்யிப்போது இது சத்தியமான வார்த்தை என்று அறுதியிடுகிறார். முன்னம் குறவோர் மொழிந்த வச்சனங்கள் தன்னை மிக கொண்டு கத்தோர் தம்முயிர்க்கு மின்னணியாச் சேரச் சமைத்தவரே சீர்வச்சனபூடனம் என் பேர் இக்கலைக்கு இட்டார் பின். சீர்வச்சனபூடனம் என்னும் பேர் இக்கலைக்கு இட்டார் பின். ஆச்சரியமா அர்த்தம் சொல்றார். இது யார் அருளி செய்தது? பிளலோகாச்சாரியர். இதற்கு ஸ்ரீவச்சன பூஷணம்ங்கிற இந்த உயர்ந்த திருநாமத்தை கொடுத்தது யார் அப்படின்னால், அந்த மகானுபாவரே திருநாமத்தையும் கொடுத்தார். இந்த மகாசாஸ்திரத்துக்கு இந்த ஆச்சரியமான திருநாமத்தை பிளலோகாச்சாரியரே தந்திருக்கிறார் என்கிற அர்த்தத்தை இந்த இடத்திலே காட்டி கொடுக்கிறார். வச்சனங்கள் தன்னை மிக கொண்டு, என்னைக்குமே நமக்கு ஆப்த தமறுகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக விளங்குமவர்கள் ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரியர்கள் சொன்னதைத்தானே நாம கேட்டு நடக்கவே வேண்டும். முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே, தம் நெஞ்சில் தோத்தினதை சொல்லி இது சுத்த உபதேச வரவாத்ததென்பர் மூர்க்கராவார்னு மணவாள மாமன்களே அருளி செய்கிறாரே. அப்ப ஆப்த தமறுகள், நம்ப தகுந்தவர்கள், விஸ்வசனீயர்களான ஆச்சாரியர்கள், அந்த ஆச்சாரியர்கள் நமக்கு எடுத்து இயம்புகின்ற அர்த்த விசேஷங்கள், அதிலே கௌரவ புத்தி நமக்கு நடக்க வேண்டும். அதெல்லாம் உண்மைங்கிற மகா விஸ்வாசம் நமக்கு ஏற்பட வேண்டும். ஆச்சாரியர்கள் சொன்னது ஒண்ணுக்கொன்னு விரோதம் இல்லாத வார்த்தைகளைத்தான் சொல்லுவார்கள். பேசித்தே பேசும் ஏக கண்டர்களாகத்தான் அவர்கள் விளங்குவார்கள். ஏன் சாஸ்திரமே சொல்றது, தர்மஜ்ஞ சமயா பிரமாணம் வேதாச்சங்கிறது. தர்மம் அறிந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அவர்களுடைய முடிவு எதுவோ அதுதான் நமக்கு சான்றாக கடவது. அதுக்கப்புறம்தான் வேதமும். அப்படின்னால் தர்மம் அறிந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ செய்கிறார்களோ அதுவே நமக்கு பிரமாணம், கூடவே வேதமும் பிரமாணம். அப்படின்னா அந்த வேதத்துக்கே ஒரு அப்பிராதான்யத்தை சொல்லியோ தர்மம் அறிந்தவர்கள் என்ன செய்கிறார்களோ அதுதான் நமக்கு பிரமாணம். ஆனால் தர்மம் அறிந்தவர்கள் வேதம் என்ன சொல்லித்தோ அதனைத்தானே செய்வார்கள், அதன்படித்தானே ஒழுகுபவர்கள். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையவர்களாக திகழும் அவர்கள். அதைத்தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். மொழிந்த வச்சனங்கள், ஞாதவியார்த்த பிரகாசகமாக அருளி செய்த திவ்ய வச்சனங்களை அவர்கள்தாம் பலராகையால் ஆப்திக்கு உடலான அவர்கள் வச்சனங்களும் பலவாயிருக்கிறபடி. நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு இருக்கிற ஏத்தத்தை பாருங்கள். எத்தனை எத்தனை ஆச்சாரியர்களை நாம் பெற்றிருக்கிறோம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சார பரம்பராம்னு சொல்லுகிறோம். இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை சிறப்பிக்க எண்ணிறந்த ஆச்சாரியர்கள் திருவவதரித்திருக்கிறார்கள்.
இப்ப பாருங்க, இப்ப நாளைய தினம் உய்யக்கொண்டாருடைய திருநக்ஷத்திரம், உய்யக்கொண்டார் அப்படின்னு கொண்டாடுறோம். எம்பெருமானார் உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பின்னாடியே முதலையாண்டான் திருநக்ஷத்திரம் இருக்கு, திருமலை அனந்தாழ்வான் திருநக்ஷத்திரம் இருக்கு. நாம் பெத்த பாக்கியம் நானிலத்திலே யார் பெற்றார்கள்? எத்தனை எத்தனை ஆச்சாரியர்களை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த ஆச்சாரியர்கள் நம்முடைய ஆன்ம நன்மையின் பொருட்டு எத்தனை அர்த்த விசேஷங்களை அருளி செய்திருக்கிறார்கள். இப்ப ஒரு ஆச்சாரியரா நான் தேடிக்கொண்டு போவேனா? அவர்களுடைய ஸ்ரீசூக்திகளை எங்கெங்க என்னென்ன சொல்லியிருக்கான்னு தேடணுமான்னா பிள்ளலோகாச்சாரியர் பார்த்தார், அந்த சிரமமும் கூட உனக்கு வேண்டாம் பிள்ளாய், எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். அடியேன் தெரிந்து கொண்டவத்தை ஒரு நூலாக சமைத்து தருகின்றேன். அந்த நூலினை கொண்டு போதுபோக்க கடவாய் அப்படின்னு நமக்கு ஸ்ரீவச்சனபூஷணம்ங்கிற திவ்ய கிரந்தத்தை நம் பொருட்டு அருளி இருக்கிறார். ஆக முன்னம் குரவோர் மொழிந்த வச்சனங்கள், குரவகா ஆச்சாரியர்கள் முன்னம் முற்காலத்திலே பூர்வாச்சாரியர்கள் என்னென்ன வச்சனங்களை அவர்கள் அருளி செய்தார்களோ அதை நன்கு வாசித்து அறிந்தவர்களுடைய ஆத்மாவுக்கு பிரகாசமுடைய ஆபரணமாக சேரும்படி செய்து வைத்து, எது நமக்கு ஆபூஷணம்னு பாருங்க, வாக்பூஷணம் ஹி பூஷணம்னு சொல்லலாம். சொல்றாரு இல்லையோ, பர்திருஹரி சொல்றாருன்னு நினைக்கிறேன். அவர் தெரிவிக்கிறார், கேயூராணி ந பூஷயந்தி புருஷம். நிறைய ஆபரணங்களை போட்டுட்டதுனால நாம அழகர்கள்னு சொல்லிவிட முடியுமா? இல்லை, பேசக்கத்தவர்களாக இருக்க வேண்டும், விஷயம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அன்னவர்களைத்தானே நாம நல்ல அணிகலன்களோட கூடினவர் அப்படின்னு சொல்லவே முடியும். ஏதோ தங்கத்தையும் வைரத்தையும் வாரி இறைத்து கொண்டு நாம் வெளியிலே புறப்பட்டால் அணிகலன்களை அணிந்தவர்கள் என்று நாம் சொல்லத்தக்கவர்களாக ஆகிவிட மாட்டோம். நல்ல அறிவு, தெளிந்த அறிவு, அதற்கு தகுந்த நடத்தை, இதெல்லாம் தானே நமக்கு அணிகலன்களாக சொல்ல பெறுகின்றன. அதை இந்த இடத்துல நினைவிலே கொள்ளுங்கோள். அப்ப நம்முடைய ஆன்மாவிற்கு அணிகலன்கள் எதுன்னா நற்குணங்கள் தானே. ஆன்ம குணங்களிலே பிரதானம் சமமும் தமமும் எல்லாம் காட்டுறாரே. இந்த ஆத்ம குணங்கள் யாதொன்று உண்டோ நமக்கு அணிகலன்கள் அவைகளை. அந்த ஆத்ம குணங்களை நாம் சம்பாதிப்பது எப்படின்னு கேட்டால், ஸ்ரீவச்சனபூஷண திவ்யசாஸ்திரத்தை அறிந்தால் மட்டுமே அது சாத்தியம்ங்கிறது இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. அப்போ தன்னை மிக கொண்டு கத்தோர் தம்முயிருக்கு, வச்சனங்கள் தன்னை மிக கொண்டு கத்தோர் தம்முயிருக்கு மின்னணியா சேரச் சமைத்தவரே, நமக்கெல்லாம் ஆபூஷணமிட்டார் போலே ஆபரணமிட்டார் போலே உயர்ந்த ஸ்ரீவச்சனபூஷணத்தை பிள்ளலோகாச்சாரியர் தந்திருக்கிறாரே, அவரே திருநாமத்தையும் கொடுத்தார். ஸ்ரீவச்சனபூஷணம்ங்கிற அந்த ஏத்தத்தை ரொம்ப ஆச்சரியமாக அவரே பேரிட்டார். பிதா புத்திரஸ்ய நாம குறியாத்து பிள்ளலோகஞ்சியர் சாதிக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு பேர் வைக்கிறது இல்லையா, இன்னைக்கு பேர் வைக்கிறதுன்னா எத்தனை தூரத்துக்கு அதுக்குன்னுட்டு பாருங்க. நிறைய சர்ச் பண்றா, கூகுள்ல பார்க்கிறா, வேற எங்கேயாவது தேடி பார்க்கலாமா, ரொம்ப யுனிக்கா இருக்கணும், இது வரைக்கும் வைக்கப்படாத பேரா இருக்கணும். அப்படி எனக்கு தெரிஞ்சு வைக்கப்படாத பேர் அப்படின்னு பேர் வச்சுடலாம். ஏன்னா அது ஒண்ணுதான் இப்போதைக்கு வைக்கப்படாத பேர். இப்ப வைக்கப்படாத பேரா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப பார்க்கிறாளோ இல்லையோ. பெரிய ஆழ்வார் பார்த்தார், இப்படி எல்லாம் வைக்காதீங்கோ, பெருமானுடைய திருநாமத்தை வையுங்கோள், கூப்பிட கூப்பிட ஆனந்தம் உண்டாகும், அதனாலே நற்கதி உண்டாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு இல்லையோ. அத போல ஒரு தந்தை கடைசியில அவர் முடிவு பண்றார், என் பிள்ளை நான் பேரை வைக்கிறேன் அப்படிங்கிறா போலே பிள்ளலோகாச்சாரியர் என்ன செய்தார், தான் பெத்தெடுத்த பிள்ளையை போன்றிருக்கக்கூடிய கிரந்தம் அவரிலிருந்து தானே புறப்பட்டிருக்கிறது. அதற்கு ஈன்ன தாயான தாம், அவர் தான் ஈன்ன தாய், அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவர் அவர், அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவர் அவர். அவர் என்ன செய்தார் பார்த்தார், ரத்ன பிரச்சுரமான பூஷணத்தை ரத்னபூஷணம் என்னுமா போலே, நிறைய ரத்னங்களாலே இழைக்க பெற்றிருக்கிற சமைக்க பெற்றிருக்கிற ஒரு ஆபரணமா இருந்தால் அத ரத்னபூஷணம்னு சொல்றோம் இல்லையோ. அதே போலே ஆச்சாரிய வச்சன பிரச்சுரமாய், எத்தனை ஆச்சரியமான வார்த்தை பாருங்க. ஏதோ தன் மனம் போன படிக்கு தான் நினைச்சதெல்லாம் ஒரு நாளும் சொன்னவர் அல்லர். ஆச்சாரியர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதை எடுத்து சொல்லணுங்கிற பேர் உவகை கொண்டவர், அதையே சங்கல்பித்து கொண்டவர். அதனாலே ஆச்சாரிய வச்சன பிரச்சுரமாய் அனுசந்தாத்தாக்களுக்கு ஔஜ்வல்யகரமாய், அனுசந்திப்பவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஔஜ்வல்யத்தை, ஒரு தேஜஸ உண்டாக்கக்கூடியதாய், பெருமை சேர்க்கக்கூடியதாய் இருக்கையாலே இதுக்கு வச்சனபூஷணம் என்று திருநாமமாயித்து. இந்த மணவாள மாமனிகளே வியாக்கியானத்திலே காட்டி அருளுகிறார், இந்த வியாக்கியான பிரவேசத்திலே காட்டி அருளுகிறார். ஸ்ரீவச்சனபூஷண திவ்ய சாஸ்திரத்துக்கு
இப்படி திவ்யமாய் இருப்பது ஒரு நாமத்தை நிர்தேசித்தருளினார். கிரந்தம் நன்னா இருக்குன்னு ஆச்சரியப்படுவேனா? கிரந்தத்தினுடைய திருநாமமே நன்னா இருக்குன்னு ஆச்சரியப்படுவேனா? திருக்கண்ணலமுது பண்ணுகிறோம்னு சொன்னா சாப்பிட்டா ஒரு ருச்சி, வாசனையா ஒரு ருச்சி தானே. பெருமானுக்கு அமுது செய்ய வேண்டுமே, நாம வாசனை பிடிச்சுடக்கூடாதுன்னா ஒருத்தர் சொன்னார், நானா பிடிச்சேன். அது வந்துன்னா இப்ப என்ன பிடிச்சுட்டு இருக்குன்னார். வாசனை நம்மள பிடிச்சுக்கிறதோ இல்லையோ, அத போல சாப்பிட்டுட்டா ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. அப்போ ஒரு திருக்கண்ணமுதுனாலே அதுக்கு வாசனை இருக்கு, பருகினால் சுவைங்கிறது இருக்கு. இப்ப பருகினால் ஏற்படுற சுவை ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்தினுடைய அர்த்தங்களை அறிந்து அதன்படி நடந்திடுகை. வாசனை பிடிச்சாலே ஏற்படுற ஆனந்தம் என்னன்னா அந்த திருநாமத்தினுடைய பெருமையே அப்படி. ஸ்ரீவச்சன பூஷணம்னு சொன்னாலும் போதும், இந்த பவசாகரத்தை நாம் தாண்டி விட மாட்டோமா? அந்த திருநாமத்தையே எப்பொழுதும் அனுசந்தித்துக் கொண்டிருந்தாலும் தகும். அதுக்கு மேல ஒண்ணு செய்ய வேண்டியதுங்கிறது இல்லை. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அனுசந்தாத்தாக்களுக்கு ஔஜ்வல்யகரமாய் இருக்கையாலே இதுக்கு வச்சனபூஷணம் என்று திருநாமம் ஆய்த்து. வச்சனபூஷண திவ்ய சாஸ்திரத்துக்கு திவ்யமான திருநாமத்தை அவரே நிர்தேசித்தருளினார். முகமறிந்தவன் கோத்த முத்துத்தாழ்வடத்தை இதொரு கோவை இருந்தபடியன் என்று அதன் வாசி அறிந்தவர்கள் கொண்டாடுமா போலே. நன்னா முத்து மாலைய பார்த்துட்டு அதனுடைய ஏத்தத்தை பெற்றவர்கள் என்ன சொல்றா, இந்த மாலையை என்னமா கோத்திருக்கா, ரொம்ப ஆச்சரியமாக பணித்திருக்கிறானே, சமைத்திருக்கிறானே அப்படின்னு கொண்டாடுறாளோ இல்லையோ. அத போலத்தான் விஷயம் அறிந்தவர்கள், சம்பிரதாயத்திலே ருச்சி உடையவர்கள் இந்த வச்சன சந்தர்ப்பத்தை உடைத்தாகையாலே இந்த கிரந்தத்தை பார்க்கிறா. வாங்மணி சர கிரைவேய பூஷாத்மகம் அப்படின்னு இருக்கிற இதனுடைய ஏத்தத்தை அறிந்திருக்கிறார்கள். அதனால ஸ்ரீவச்சன பூஷணம்ங்கிற திருநாமத்தை பிள்ளைலோகாச்சாரியரே இட்டருளினார். ஆறுவச்சன பூடனத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார், ஆறது சொல் நேரில் அனுட்டிப்பார், ஓரொருவர் உண்டாகில் அத்தனை காண் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது. கீழே ஸ்ரீவச்சன பூஷணம்ங்கிற திருநாமம் சாத்தும்படியான இதனுடைய பெருமையை சொல்லிட்டார். இப்ப அதுக்கு மேலே இதனுடைய அருமையை தம் திருவுள்ளத்தை குறித்து அருளி செய்கிறார். ஏற்பட்ட கிரந்தம் அகாதமான அர்த்தங்கள் இதிலே உண்டே, ரொம்ப ஆழமான அர்த்தங்கள். அதிலே அவகாகனம் பண்ணி நன்கு ஆழ்ந்து அமிழ்ந்து இந்த அர்த்தங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பதுங்கிறது என்ன ரொம்ப சுலபமான விஷயமா? நினைத்து பார்க்கிறார். ஆறது சொல் நேரில் அனுட்டிப்பார். ஓரொருவர் உண்டாகில், யாராவது ஒருத்தர் கிரமமா அனுஷ்டிக்கிறவாங்கிறவா இருப்பாளா? ஏன்னா ரொம்ப கஷ்டமாச்சே, அதன்படி நடந்திடுகைங்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. நாமே பார்க்கிறோம் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அதை பார்த்தா நமக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இப்படி கூட வாழ்ந்திட முடியுமா? இந்த மாதிரி கூட இந்த நில உலகத்திலே ஒருத்தரால வாழ முடியுமா அப்படின்னு நாம ஆச்சரியப்படுகிறோம். காஞ்சி பிரதிவாத பயங்கரம் சுவாமி கூரத்தாழ்வான் வைபவத்துல ஒரு இடத்துல எழுதுகிறார், கூரத்தாழ்வானே திரும்பவும் திருவவதரித்தாலும் முன்பு வாழ்ந்த வாழ்க்கை அவராலே வாழ முடியுமானால் சந்தேகம் தாங்கிறார். ஏன்னா அத்தனை ஆச்சரியமான வாழ்க்கை, மொழியை கடக்கும் பெரும் புகழான்னு கொண்டாடப்படுறாரோ இல்லையோ. வாசாமகோச்சர மகாகுண தேசிகாகிரிய கூராதிநாத என எதிராஜ விம்சத்தையும் கொண்டாடுகின்றது. அப்ப முன்ன வாழ்ந்த வாழ்க்கை, அந்த மாதிரி ஒரு சுத்தமான வாழ்க்கை திரும்ப வாழணும்னு சொன்னால் அது கூரத்தாழ்வானுக்கே கடினம். அப்படின்னா என்ன அர்த்தம்னால், எத்தனை ஆச்சரியமா அப்ப வாழ்ந்திருக்காருங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை சிரமமா இருக்கும் இல்லையோ. அப்ப முன்ன வாழ்ந்த வாழ்க்கையை பின்னே வாழ்வது ஆழ்வானுக்கும் கடினம்னு சொல்றாருனால், இங்க அதை போலத்தான் ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய அர்த்தங்களை நன்னா தெரிஞ்சுட்டு அந்த கிரமப்படி வாழ்ந்திடுகைங்கிறது உண்டே, அது என்ன அத்தனை ஆச்சரியமா சுலபமா கிடைச்சிடக்கூடியதா, ரொம்ப ஆச்சரியமாச்சே என்கிற அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ஓரொருவர் உண்டாகில் அத்தனை காண் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது. ஓரொருவர் உண்டாகில், யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம்ங்கிற அந்த அர்த்தம் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம். தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரிய தர்சனம்னு சொல்லுவார்கள். துர்லபம் மானுஷோ தேகா தேகினாம் க்ஷணபங்குரஹா தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரிய தர்சனம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதுவே பெரிய பாக்கியம். இந்த தேகம் எப்படிப்பட்டதுன்னா மின்னின் நிலையில மண்ணுயிராக்கை அப்படி இருக்கு. எப்ப வரைக்கும் இருக்கும்னு தெரியாது, எப்ப விட போறோம்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சரீரம் ரொம்ப ஆச்சரியமானதா இருக்கு. விசித்திரா தேக சம்பத்தின்னு சொல்லப்படுறது. இப்ப அதுக்கு மேல பாருங்க, எல்லாத்தையும் விட கடினமானது எதுன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய தரிசனம்ங்கிறது இருக்கே, அது கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். பகவத் பரராயிருப்பார்கள் தான் தேட்டமாயிலே இருப்பது.
அவ்வளவு சுலபத்துல கிடைச்சுடுறாளா? இனி அனுகூலரான ஆச்சாரிய பரதந்திரர் அத்தியந்த அபூர்வராயிரே இருப்பது. இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துல முக்கியமான அர்த்தமாக என்ன சொல்லப்படுகிறதுனால், ஆச்சாரியன்தான் எல்லாம். அந்த ஆச்சாரியனுக்கு சகல விதமான கைங்கரியங்களையும் பண்ணி கொண்டுரு. பிராபியம் பிராபகம் எல்லாம் அவனே, உபாயம் உபேயம் அவனே. இதுதான் முக்கியமான அர்த்தம். நேற்றுக்கு அதெல்லாம் நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். அப்ப ஆச்சாரியன் தான் எல்லாம் எல்லாம் எல்லாம். ஆனா அந்த நிஷ்டை அத்தனை சுலபமா வந்துருமா பாருங்க. இப்ப ஓரொருவர் உண்டாகில் அத்தனை காணுள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அதுன்னு சொன்னார் இல்லையோ. ஸ்ரீவச்சன பூஷணத்துல சொல்லி இருக்கிற அர்த்தங்களின்படி நடந்திடுகைங்கிறது ஒருத்தர் இருந்துட்டா கூட அது ரொம்ப பெரிய விஷயம். அத்தனை சுலபத்திலே அது கை கூடாது. அத்தனை சுலபம் இல்லை அப்படிங்கிறார். எது சுலபம் இல்லைன்னா, ஆச்சாரியனே எல்லாம்னுட்டு இருந்திடுகை அது என்ன ரொம்ப சுலபமானதா அப்படின்னு இந்த இடத்துல தெரிவிக்கிறார். அத்தியந்த அபூர்வராயிரே இருப்பது. பகவத் பாரதந்திரியத்துக்கு ராமோ ராமோ ராமயிதி என்று ஒரு நாடாக உண்டாய்த்து. பகவத் பாரதந்திரியத்துக்கு எம்பெருமானுக்கு ஆட்பட்டிருக்கை வசப்பட்டிருக்கை அப்படின்னா, இப்ப அயோத்தியில மொத்த பேருமே ராமனுடைய நன்மையை விரும்பினார்கள். மொத்த பேருமே எப்போதுமே ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசதி அப்படின்னுட்டு எப்பவும் ராம ராம ராமன் நாடு முழுக்க சொல்லிட்டு இருந்தா. அப்ப பகவத் பரதந்திரரா இருக்கிறவா கிடைச்சுடுவா. யார் கிடைக்க மாட்டா தெரியுமா? ஆச்சாரிய பரதந்திரர் அப்படின்னால் ஓர் இருவரிலே உள்ளது. யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரை பேர் சொல்லலாம் அப்படிங்கிறார். ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் இந்த இடத்துல காட்டப்படுகிறது. ஆச்சாரிய பாரதந்திரியத்துக்கு பரதானுஜரான ஸ்ரீ சத்ருக்ன ஆழ்வான் ஒருவரிலே உள்ளது. ராமாயணத்துல பாருங்க, சத்ருக்ன ஆழ்வான் சத்ருக்னன் இருக்கிற இடம் தெரியாத இருப்பர். அடியன் அடிக்கடி நினைச்சுப்பேன். இப்ப கூட பாருங்க, இந்த ஊரடங்கு சமயத்துல டிவியில ராமாயணம் எல்லாம் போட்டா 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, அதுக்கு முன்னே 30 வருஷம் முன்ன பார்த்தது, அதை திரும்பவும் எல்லாரும் பார்த்து மகிழ்ந்தார்கள். 30 வருஷம் ஆகியிருந்தா கூட அதுல நடிச்ச ராமனுடைய முகம் அது நன்னா நமக்கு ஞாபகம் இருக்கு. சீதை நன்னா ஞாபகம் இருக்கு. லக்ஷ்மணன், அப்பா எங்க இருந்தா பிடிச்சாலோ லக்ஷ்மணனுக்கு கோபம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதுல நடிக்கிறவரும் அப்படியே இருக்காரு. என்னன்னா துரு துருன்னு இருக்கார், அகல விரித்த பார்வையினால பார்க்கிறார், சுட்டரிக்கிறா போல பார்க்கிறார். அப்ப லக்ஷ்மணன் அப்படின்னா நல்லா செட்டா இருக்கார், கதாபாத்திரத்துக்கு பொருந்தரா போல இருக்கார் அப்படின்லாம் சொல்றோம். பரதனுடைய மூஞ்சி திருமுகம் அது ஞாபகத்துக்கு வருது. சத்ருகுணன் அவ்வளவு சீக்கிரம் ஞாபகம் வரமாட்டார். கவனிச்சு பாருங்க, சத்ருகுணனா நடிச்சவர் கூட நமக்கு சுலபத்துல நினைவிற்கு வரவே மாட்டார். அப்படின்னு நினைச்சுட்டேன். அது கூட ரொம்ப ஆச்சரியமா அவரை செலக்ட் பண்ணிருக்கா. ஏன்னா ராமாயணத்திலேயே சத்ருகுணன் இருக்கிற இடம் தெரியாதுதானே இருக்கார். அவர் எப்பவாவது ராமனுக்கு முன்னாடி வந்திருப்பாரா பாருங்க. எப்பவாவது ராமனுக்கு கைங்கரியம் பண்ணிருப்பாரான்னால் ராமபக்திங்கிற பாபம் இல்லாதவன்னு பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார்னு சொன்னால், அப்ப என்னதான் பண்ணிட்டு இருந்தார் சத்ருகுண ஆழ்வான்? பரதாழ்வானுக்கு பார்த்து பார்த்து கைங்கரியங்கள் பண்ணுவர். அவருக்கு பரதனை தவிர வேற எதுவுமே தெரியாது. பரதன் மாமா வீட்டுக்கு போனா அவன் போவதே காரணமாக தானும் பின்னோடே போமவன். அவர் எங்க போறாருன்னு கூட கேட்க மாட்டார். அந்த மாதிரி இருக்கிறவா தேடி பிடிக்கிறா போலத்தான் இருப்பா. ஆச்சாரியனே எல்லாம் என்று ஆட்பட்டிருக்கிறவர்கள் அத்தனை சுலபமா கிடைச்சுட மாட்டா. அதனாலதான் ஓரொருவர் உண்டாகில் ஸ்ரீமான்களான அதிகாரிகள் எங்கேயாவது கிடைச்சுடுவாளா அப்படின்னா, இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார் பிள்ளலோகஞ்சியர். ஒரு யார சொல்லலாம், ஓரொருவர் உண்டாகில்னுட்டு யார சொல்லலாம்னால், பிரதிவாதி பயங்கரம் அண்ணனும் அவருக்கு ஒரு பாடசாலையில் மாணவர்களாய் செந்தமிழ் சேர் பட்டர்பிரான் ஜீயரன்னி தேவுமத்தறியாத அழகிய மணவாள ஜீயரும் தத்பரதந்திரரே. பட்டர்பிரான் ஜீயரை தவிர தேவுமத்தறியாத அழகிய மணவாள ஜீயர் அப்படின்னு ஒரு பெரியவர். அவர் எப்பொழுதும் பட்டர்பிரான் ஜீயரையே கொண்டிருக்கிறார், எல்லாமுமாக கொண்டிருக்கிறார். அப்போ பிரதிவாதி பயங்கர மன்னனும் அவருக்கு சப்ரம்மச்சாரிகளாய் செந்தமிழ் சேர் பட்டர்பிரான் ஜீயரன்னி தேவுமத்தறியாத அழகிய மணவாள ஜீயரும் தற்பரதந்திரரே. அண்ணனை எண்ணில் மற்றொருவரை எண்ணாது என் அணிவிரலே என்று ஸ்ரீவைஷ்ணவதாசரான அண்ணா மதிக்கும்படியான மதுர கவிதாசர் அண்ணன் போல்வார் ஒருவர் உண்டாகில் உண்டாம் அத்தனை. ஆச்சரியமா தெரிவிக்கிறார் பாருங்கோ. ஸ்ரீவைஷ்ணவதாசர் இது பிரதிவாதி பயங்கரம் அண்ணன், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நிரூபகம். வைஷ்ணவானாம் கோஷ்டீஷு தத்தாச இது விஸ்ருதகான் அவர் தெரிவித்தார். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தன்னை தாசன் என்றே சொல்லிக் கொள்ளும் அவர். இன்னைக்கும் அவருடைய வம்சியர்கள், அவருடைய திருவடி சம்பந்திகள் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் அப்படின்னே சொல்லிக் கொள்ளுவார்கள். இது அவர்களுக்கு இருக்கிற ஏத்தம். அண்ணா போல்வார் சில பேரை வேண்டுமானால் ஓரொருவர் இருக்கிறார்கள். ஸ்ரீவச்சன பூஷணத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தங்களின்படி
நடக்கினார்கள் என்று நாம் காட்டலாம்படி இருக்கின்றது அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப உடனே நான் கேட்டேன், ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் தேருவான்னு சொன்னா, அப்ப இந்த கிரந்தம் அத்தனை கடினம்னு சொன்னால் நிச்சயம் நமக்கு கை கூடவே போறதில்லை. நாம் என்னத்துக்கு வீணாக பிரயாசைப்பட்டு கொண்டு, எத்தனையோ தெரியல இப்போ ஸ்ரீவச்சன பூஷணம் தெரியலன்னா என்ன குறை வந்துருத்து, எத்தனையோ தெரியல, இதுவும் தெரிஞ்சுக்காமலே இருந்துடுறேனே, அதன்படி நடக்கிறது கஷ்டம்னு சொல்றீங்களேன்னா, கஷ்டம் நம்ம முயற்சியால எதையாவது பண்ணணும்னா கஷ்டம். எம்பெருமானான் அனுகிரகம் பண்ணா ஏதாவது கஷ்டம் இருக்கா? பிள்ளலோகாச்சாரியர் அனுகிரகம் பண்ணினார்னு சொன்னால் ஏதாவது கஷ்டம் இருக்கா? லோகாச்சாரிய கிருத்தே லோகஹிதே வச்சனபூஷணே தத்வார்த்த தர்ஷினோ லோகே தன்னிஷ்டாஷ்ச சுதுர்லபாஹ ஜகதாச்சாரிய ரச்சிதே ஸ்ரீமத் வச்சனபூஷணே தத்வஜானஞ்ச தன்னிஷ்டாம் தேஹிநாத யதீந்திரமே. பிரார்த்தனை யாரிடத்துல இருக்கு பாருங்கோ, எம்பெருமானாரே உம்மிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். ஜகதாச்சாரியரான பிள்ளலோகாச்சாரியராலே அருளி செய்யப்பட்டிருக்கிற யாதொரு கிரந்தம் ஸ்ரீவச்சன பூஷணம்னு கொண்டாடப்படுகின்றதோ அதனுடைய உள்ளபடி அர்த்தம் யாதொன்று உண்டோ அதை அறிந்து கொண்டவனாய் அதன் நிஷ்டையிலே எப்பொழுதும் ஒழுகுமவனாக நடப்பவனாக நான் ஆக வேண்டும். இந்த அனுகிரகத்தை யார் செய்ய முடியும்னால் எம்பெருமானார் தான் பண்ண முடியும். அதை எம்பெருமானார் இடத்திலே பிரார்த்திக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த பாசுரத்தாலே நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, ராமானுஜருடைய இன்னருள் நம் பால் சுரக்குமாயின் ஸ்ரீவச்சன பூஷணார்த்தங்கள் நம்முடைய நெஞ்சிலே பதியும், அதன்படி நடப்பதும் கூடும். உய்ய நினைவுடையீர் உங்களுக்கு சொல்லுகின்றேன், வையகுரு முன்னம் வாய்மொழிந்த செய்ய கலையாம் வச்சனபூடனத்தின் ஆழ்பொருளை கத்ததனுக்காம் நிலையில் நில்லும் அறிந்து. உய்ய நினைவுடையீர், உய்ந்து போக வேண்டும்ங்கிற ஆசை இருக்குமாகில், வாழ்ச்சி அடைய வேண்டும், வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்குமாகில், ஆன்ம நன்மையை நீங்கள் உத்தேசித்திருக்கிறீர்கள் என்பது உண்மையாயின், அப்போ ஒரு உபதேசம் பண்றேன்னு தெரிவிக்கிறார். என்னன்னா, உய்ய நினைவுடையீர் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். வைய குரு, லோக குருன்னு சொல்றோம். வைய குரு பிள்ளலோகாச்சாரியர் முன்னம் வாய்மொழிந்த முற்காலத்தை அருளி செய்ததான செய்ய கலையாம் செவ்வையான கலை, நன்கு சமைக்கப்பட்டிருப்பதாகிற சாஸ்திரமாகிற அந்த கலையாம் வச்சனபூடனத்தின் ஆழ் பொருளை, ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய கம்பீரமான அர்த்த விசேஷங்களை கத்ததனுக்கு கற்று நன்கு அபியசித்து வாசிச்சுட்டே இருக்கணும். அதுலயே போது போக்க வேண்டும்னு காட்டுறாளோ இல்லையோ. அந்த நாள்ல எல்லாம் சாதாரணமா ஒரு கல்யாணமாச்சுன்னு சொன்னால் வர நாட்டு பெண்ணுக்கு, மணாட்டு பெண்ணுக்கு, நாட்டு பெண்ணுக்கு, இன்னைக்கு மாட்டு பொண்ணுக்குன்னு சொல்றோமே, அந்த மாட்டு பொண்ணுக்கு சமாசிரயணம் எல்லாம் பண்ணி வைக்கிறார்கள். சமாசிரயணம் பண்ணி வைத்த உடனே முமுட்சுப்படி ஸ்ரீவச்சன பூஷணம் ஆச்சாரிய ஹிருதயம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவா. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தா தான் தளிக பண்றதுக்கே தகுதி உண்டு. சமையற்கட்டினுள்ளே போறதுக்கே தகுதி எப்ப உண்டுனால், முமுட்சுப்படி ஸ்ரீவச்சன பூஷணம் தத்துவத்திரயம் எல்லாம் அந்த சூர்ணிக்கைகள் சூத்திரங்கள் இருக்கு பாருங்க, அதை நல்லா வாச்சோவிதேயமாக பார்க்காமல் சொல்ற அளவுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கணும். அதை கத்து கொடுத்துருவாளாம். அது தெரியுமான்னு கேட்டுட்டுதான் சமையல் அறைக்குள்ளேயே விடுறா. தெரியாது போட்டு முதல்ல சமைக்க தெரியுமாங்கிறதே பெரிய கேள்வியா இருக்கு. இப்போ முதல்ல தளிகை பண்ண தெரியுமா அப்படிங்கிறதே கேள்வியா இருக்கு. இன்னொன்னும் இதெல்லாம் கத்துண்டாத்தான் உள்ள போகணும்னுட்டா நிம்மதியா போச்சு கத்துக்கலன்னு விடுறா. இதெல்லாம் கத்துண்டா உள்ள வேற போகணுமோ, சமையற்கட்டு உள்ள போக வேண்டியிருக்குமோ, அப்ப நாங்க கத்துக்கவே இல்லைன்னுட்டா முடிஞ்சு போச்சு பாருங்க. அப்ப இது எத்தனை முக்கியம் அப்படிங்கிறது இருக்கோ இல்லையோ, அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. முக்கியமானது எதுன்னு கேட்டால், நாம ஆச்சரியமாக அந்த கிரந்தங்களிலே போதை போக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பெண்கள் கூட அத்தனை சிறந்தவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். பெண்கள் கூடன்னு சொல்றதுனாலே அவர்களுக்கு ஒரு குறைவை சொல்லுகிறேன் என்று எண்ண வேண்டாம். அவளுக்கு எத்தனை வேலைகள் இருக்கு பாருங்க. கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை இருக்கு. ஆனாலும் அதற்கு இடையிலும் கூட ஆன்ம நன்மையை உத்தேசித்து அவர்கள் இந்த கிரந்தங்களை எல்லாம் அபியசித்திருக்கிறார்கள். அப்ப நம்மளாலேயும் நிச்சயமா முடியும். நாம செய்ய வேண்டியது இந்த கிரந்தங்களை எல்லாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். அபியாசத்தாலே மேல மேல அபியாசம் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த அர்த்தங்கள் நமக்கு பதியும். மனசுல பதிஞ்சுடுத்துன்னு சொன்னால் மேலே அனுஷ்டானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதன்படி நடப்பதும் நடக்கும். முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்ட விஷயங்கள் நெஞ்சிலே பதிய வேண்டும். நெஞ்சிலே பதிந்தபடிக்கு நம்முடைய நடத்தையும் அமைந்திருக்க வேண்டும். அதை இந்த இடத்திலே தெரிவிக்கிறார். தேசிகர்பால் கேட்ட செழும்பொருளை சிந்த தன்னில் மாசரவே ஊன்ன மனனம் செய்து ஆசரிக்க வல்லார்கள் தாம் வச்சனபூடனத்தின் வான் பொருளை கல்லாததென்னோ கவர்ந்து.
ரொம்ப அழகான பாசுரம். தேசிகர் பால் கேட்ட, தேசிகர் பால் கேட்ட, தேசிகரிடத்திலே கேட்ட. தேசிகர்னு சொன்னால் இவ்விடத்திலே நமக்கு வழிகாட்டுமவனான ஆச்சாரியர் என்பது அர்த்தம். திசைய காட்டுறவர் தேசிகர். நல்ல வழி எதுன்னு நமக்கு எவர் காட்டுகிறாரோ அந்த ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியர் அவரிடத்திலே கேட்ட செழும் பொருளை, செழுமையான அர்த்த விசேஷங்களை, அந்த அர்த்த விசேஷங்களை ஊன்றி கேட்டிட வேண்டும். பழைய நாள்ல எல்லாம் ஒரு வழக்கம் உண்டா. என்னன்னா, உபன்யாசம் கேட்கிற போது யாராவது ஒருத்தர் கொட்டாவி விடுறாருன்னு வச்சுக்கோங்க, ஆச்சாரியர் உபன்யாசத்தை காலக்ஷேபத்தை அங்கேயே நிறுத்திடுவாராம். இல்ல உங்களுக்கு தூங்குறதுல தான் விருப்பம் இருக்கு போல் இருக்கு, அதனால இப்போ படுத்துக்கோங்க, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுவாளாம். அப்ப எத்தனை நாம ஜாகரூக்கர்களாய் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு, இன்னைக்கு எவ்வளவோ சௌகரியங்கள், இன்னைக்கு கேட்டா போறோங்கிற காலம் வந்துடுத்து. அன்னைக்கெல்லாம் சொல்லுங்கோ சொல்லுங்கோன்னு ஆச்சாரியர்களை பிடுங்கி எடுத்தார்கள். ஆச்சாரியர்கள் தகுதி பார்த்து சொன்னார்கள். இன்னைக்கு ஆச்சாரியர்கள் கேளுங்கோ கேளுங்கோ, இல்லைன்னா இந்த கொரோனா வைரஸ் இப்படி கோரத்தாண்டவமாடுற காலத்துல கூட நீங்க இருக்கிற இடத்துல இருந்தாவது கேளுங்கோ அப்படின்னு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காளோ இல்லையோ. ரொம்ப ஆச்சரியமான ஏற்பாடு, எத்தனை ஸ்லாகித்தாலும் தகும். ஒருத்தர் சொன்னார், சுவாமி நான் கொட்டாவிலாம் விடுவேனே பரவாயில்லையான்னார். நன்னா படுத்துட்டே காட்டா கூட பரவாயில்ல, கேளுங்கோ, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக இப்போ உபன்யாசத்தையோ காலக்ஷேபத்தையோ நிறுத்த போறது இல்லை. கேட்டா போரும், செவியிலே 2 விஷயங்கள் அர்த்தங்கள் விழுந்துடாதோ, அது நம்முடைய உள்ளத்திலே புகுந்திடாதோ, புகுந்த அர்த்தங்களுக்கு சேர நம்முடைய வாழ்க்கை அமைந்திடாதோ, இந்த எதிர்பார்ப்புகள் தான் இருக்கு. அப்ப செழும் பொருளை சிந்த தன்னில் மாசரவே உண்ண மனனம் செய்து, மாசரவே உண்ணி மனனம் செய்து அதனை ஸ்திரப்படுத்தி கொண்டு அதையே எப்போதும் சிந்தனை பண்ணி கொண்டு ஆசரிக்க வல்லார்கள் தாம், ஆச்சரிக்க வல்லார்கள், அனுஷ்டிக்க வல்லவர்கள் தாங்கள் வச்சனபூடனத்தின் அந்த உயர்ந்த அர்த்த விசேஷங்களை அபேட்சையுடனே கல்லாதது கற்காதது என்னோ யாதுக்காகவோ. இந்த இடத்துல கேட்கிறார், சில பேர் அது தெரிஞ்சுக்காத இருக்காளே, அந்த கிரந்தத்தினுடைய ஏத்தத்தை அறியாதவர்களாக விளங்குகின்றார்களே, வான் பொருளை, ரொம்ப உயர்ந்த பொருளாகத்தானே இது அமைந்திருக்கிறது, அதனா அபேட்சையோடே கற்க வேண்டாவோ, எங்க கிடைக்கும்னு ஓடி ஓடி போய் நாம கத்துக்க வேண்டாமா? இப்ப பாருங்க, இந்த கொரோனா பத்தி எல்லாம் ஒரு மாசம் முன்ன பேச்சு வரச்சேவே உடனே போய் எல்லாம் சானிடைசர் உண்டா, அது உண்டா, எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டோம் இல்லையோ, ஏன்னா அப்புறம் கிடைக்குமோ கிடைக்காதோ, ஒரு 4-5 கையில இருந்துட்டா நல்லது இப்படின்லாம் தேடி தேடி போய் பிடிச்சுக்கிறோம் இல்லையோ. ஒண்ணும் இல்லை, ஏதோ ஒரு விஷாணு, ஒரு கிருமி, அதுக்கே நாம இந்த தேகத்தை காப்பாத்திக்கிறதுக்கு இத்தனை போராடுறோம்னால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். எத்தனை நாம இதை காப்பாத்திக்க போராடினாலும் ஒரு நாள் இது விடத்தான் போறது. இந்த ஒன்னும் சரீரம் தேகம் என்னன்னைக்கும் நமக்கு ஒன்னும் சாஸ்வதம் இல்லையே. அப்ப இந்த தேகத்துக்கே இத்தனை பரிவோடைய நாம் முயற்சிகளை காத்துக்கொள்ள தற்காப்பு நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிறோம்னு சொன்னால், அழியாததான ஆத்மாவிற்குன்னு நாம எத்தனை செய்ய வேண்டும்? ஆன்ம நன்மையை பத்தி நாம யோசிக்க வேண்டாமா? அதுக்குன்னு என்னென்ன கற்க வேண்டும்னு தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஞானான் மோக்ஷகான்னு சொல்லி வச்சிருக்காளே, ஞானம் இருந்தாத்தான் மோட்சம் உண்டு. அது என்ன அறிவு? பரமாத்மா அறிவுன்னா என்ன? அது எங்கிருந்து கிட்டும்? அதை தெரிஞ்சுக்கிறவனுடைய தகுதி என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? ஸ்ரீவச்சன பூஷணத்தை கற்பதை தவிர வேற வழி இல்லை. அதைத்தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். ஆகவே அதை கல்லாத கூட சில பேர் இருப்பார்களோ, மாநிதியாம் வச்சனபூஷணம் இருந்தும் கூட இத்தை பெற்று வைத்து அந்த நிதி கண்டார் போலே அபேட்சையோடே அதிகரிக்க வேண்டி இருக்க, கண்ணில்லாதவனுக்கு கண்ணு கிடைச்சா போலே அபேட்சையோடே அதிகரிக்க வேண்டி இருக்க, அத்தை உபேட்சித்து வரில் புகழேன் கெடில் தேடேன் என்று இருக்கிறது ஏதோ அப்படின்னு கேட்கிறார். வரில் புகழேன் கெடில் தேடேன், அந்த மாதிரி கூட இருக்கலாமா? தொலைஞ்சு போச்சுன்னா இப்ப நான் தேட மாட்டேன், அப்படியே இருந்துருவேன் அப்படின்னு இருந்துள்ளாமா அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த இடத்துல கேட்கிறார். ஆகவே இந்த சதர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற அந்த பாரிப்பினை வெளியிடுகிறார். சச்சம்பெரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால் மெச்சும் வியாக்கியை தான் உண்டாகில் நச்சி அதிகரியும் நீர் வச்சனபூடனத்து கத்த மதியுடையீர் மத்தியத்தராய். சத் சம்பிரதாயத்திலே அன்பயம் உடையவர்கள், எம்பெருமானார் தரிசனம்னு கொண்டாடுகிறோமே, இந்த எம்பெருமானார் தரிசனம் தான் சத் சம்பிரதாயம். இதிலே அன்பயம் இருக்கிறவர்கள் கேட்பார்களானால் மெச்சும் யாவரும் புகழும் வியாக்கியை தான், வியாக்கியானம்தான் உண்டாகில் உண்டாயிருக்குமானால் நச்சி, நச்சின விரும்பின் அர்த்தம், வச்சனபூடனத்துக்கு ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு தீர்ந்த அறிவுடையவரான நீங்கள் நடுநிலைமையுடைய மத்தியஸ்தராய் அறிந்து கொள்வீர்களாக. சச்சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால்,
மெச்சும் வியாக்கியேதான் உண்டாகில், இதற்கு ஒரு நல்லதொரு வியாக்கியானம் உண்டாகி இருக்க வேண்டாவோ அப்படிங்கிற தம்முடைய அந்த அபேட்சையை வெளியிடுகிறார் மணவாள மாமுனிகள். ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு ஆகச்சிறந்த வியாக்கியானம்னு சொன்னால் மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானம். ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்தை இவரே அருளி செய்திருக்கிறார். இருந்தாலும் சொல்றார், இன்னும் நல்ல வியாக்கியானங்கள் இருந்ததுன்னு சொன்னால் அந்த வியாக்கியானங்களை கொண்டு வச்சனபூஷணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த தத்வார்த்தங்களை நன்னா தெரிஞ்சுக்கலாமே. வச்சனபூடனத்துக்கு அத்த மதியுடையீர் மத்தியத்தராய், நன்ன நடுநிலைமையுடைய மத்தியஸ்தராக சிறந்த அர்த்தங்களை தெரிந்து கொண்டவர்களாக நாம் வாழ்ந்திருக்கலாமே அப்படிங்கிறதை இந்த இடத்துல தெரிவிக்கிறார். சீர்வச்சனபூடனத்தின் செம்பொருளை சிந்த தன்னால் தேரிலுமாம் வாய் கொண்டு செப்பிலுமாம் ஆரியர்கள் எந்தனக்கு நாளும் இனிதாக நின்னதையோ உந்தமக்கு எவ்வின்பமுளதாம். அழகான பாசுரம். ஆழ்வார் தெரிவிக்கிறார், சீறு கலந்த சொல் நினைந்து போக்காரேல் சூழ்வினையின் ஆழ்துயரை என் நினைந்து போக்குவர் இப்போது அப்படின்னு கேட்கிறார். சீறு கலந்த சொல் நினைந்து போக்காரேல், எம்பெருமானுடைய குணானுபவத்தை நாம பண்ணவில்லைன்னு சொன்னால், அவனுடைய திருவாக்குகளை நாம் அனுசந்திக்கவில்லை, அல்லது அவனுடைய பெருமைகளை சொல்லுகின்ற ஸ்ரீசூக்திகளை நாம் அனுசந்திக்கவில்லைன்னு சொன்னால் பொழுது போக்குறதுக்கு வேற ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்கிறார். தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஜித்தும் போக்கினேன் போது அப்படின்னு திருமழிசை ஆழ்வாரும் பாடுகிறார். ஏன் மணவாள மாமுனிகளை ஆர்த்தி பிரபந்தத்திலே தெரிவிக்கிறார். தாம் எப்படி பொழுது போக்குறேங்கிறத சொல்றார் பாருங்க. பூர்வாச்சாரியர்களுடையதை காதலுடன் கற்றேன், அவர்களுடைய ஸ்ரீசூக்திகளை எல்லாம் ரொம்ப ஆசையோட கற்றேன், கற்றதை நன்னா மனசுல தேக்கி வச்சுட்டேன், அதை பலருக்கும் உபதேசித்தேன், அதையே எப்பொழுதும் சிந்தனம் பண்ணிட்டு இருக்கேன், இப்படித்தான் என்னுடைய காலக்ஷேபமே நடக்கிறது, பொதுபோக்கு இப்படித்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிவிக்கிறார். அப்ப நாமும் அப்படித்தான் நடக்க வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். சீர்வச்சன பூடனத்தின் செம்பொருளை சிந்த தன்னால் தேரிலுமாம் வாய் கொண்டு செப்பிலுமாம். சிந்த தன்னால் தேரிலுமாம், வாயை கொண்டு சொன்னாலும் சரி, இல்ல மனசுல தேக்கி வைத்து கொண்டு அந்த அர்த்த விசேஷங்களை நாம் அனுபவித்தாலும் சரி, ஆரியர்கள் எந்தனக்கு நாளும் இனிதாக நின்றதையோ, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, எப்பவும் ரொம்ப ஆனந்தகரமாக விளங்குகின்றது, நான் ரொம்ப ஆனந்தத்தை எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். உந்தமக்கு எவ்வின்பமுளதாம், உங்களுடைய அனுபவம்ங்கிறது எப்படிப்பட்டது? ஏன்னா இந்த அனுபவம்ங்கிறது பரஸ்பரம் வேறுபடும் இல்லையோ. இப்போ ஒரு சிலர் ஸ்ரீவச்சன பூஷணமே எடுத்துக்கோங்களேன், அதுல 6 விதமாக சொல்வதுங்கிறது உண்டு, 9 பிரகரணங்களாக சொல்வதுங்கிறது உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னுத்துல கொஞ்சம் ருச்சி இருக்கலாம். சிலர் சொல்லலாம் உபாய வைபவத்தை சொல்றாரே அது ரொம்ப ஆச்சரியமா சொல்றார் அப்படின்னு சிலர் சொல்லலாம். ஆச்சாரிய வைபவத்தை ரொம்ப ஆச்சரியமா சொல்றாருன்னு சிலர் சொல்லலாம். எல்லாமே ஆச்சரியம்தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இருந்தாலும் குறிப்பிட்ட சில ஸ்ரீ சூக்திகள், குறிப்பிட்ட சில பங்கிகள், குறிப்பிட்ட வியாக்கியான பகுதிகள் இது பிடிச்சதா இருக்கலாம் இல்லையோ. சுவாமி இந்த சூர்ணிகைக்கு நிகர் இந்த சூர்ணிகை தான் அப்படின்னு மார்த்தட்டி கொண்டு ஒருத்தர் வரக்கூடும். அந்த மாதிரி அனுபவம்ங்கிறது வேறுபடுறதோ இல்லையோ. மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்தகா பரஸ்பரம் கதையந்தமாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார், என்னிடத்திலே சித்தத்தை நன்கு பொருந்த விட்டவர்கள், என்னையே எல்லாமுமாக கொண்டவர்கள், எப்போதும் என்னை பத்தியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அர்ஜுனா, எப்போதும் அவர்கள் ஆனந்தப்படுகின்றார்கள். கேட்கிறவருடைய ஆனந்தம் அது தனி, சொல்றவருடைய ஆனந்தம்ங்கிறது தனி. அதை போல ஸ்ரீவச்சனபூஷண திவ்ய சாஸ்திரத்திலே அவகாகித்தவர்கள் பரஸ்பரம் ஒருத்தருக்கொருத்தர் சந்திக்கின்றார்கள்னு சொன்னால் அவ எப்பொழுதும் ஸ்ரீவச்சனபூஷணத்தை தான் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருப்பார்கள். அதனுடைய அர்த்த விசேஷங்களைத்தான் எப்பொழுதும் அவர்கள் கொண்டாடி கொண்டிருப்பார்கள். அதைத்தான் இந்த இடத்துல தாமும் தெரிவிக்கிறார். அப்படி என்னோ பொழுதை போக்க வேண்டும், அப்படி போக்காத பொழுதுன்னு இருந்ததென்னால் அது நல்ல பொழுதே அல்ல அப்படிங்கிற அர்த்தத்தை நமக்கு இந்த இடத்திலே காட்டி கொடுக்கிறார். மேலே தெரிவிக்கிறார், ஸ்ரீவச்சன பூடனத்தின் செம்பொருளை அந்நியர்க்கு ஆழ்பொருளாய் அரிதாய் இருக்கும் அது தமக்கு செம்பொருள் என்று செவ்விதாய் இருக்கிறபடி. அந்நியருக்கு இதுல அபினிவேசம் இல்லாதவர்கள், ஆதாரம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டால் ஆழ்பொருளாய் அரிதாய் இருக்கும். அவ்வளவு சுலபமா புரிஞ்சுடுவாளா? ஆனா இவருக்கு எப்படி இருக்குன்னா செம்பொருளாய் ரொம்ப சுலபமா புரிஞ்சின்றதாய் ரொம்ப ஆனந்தத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. இது எப்படின்னால் ஆச்சாரிய அனுகிரகத்தாலே இது வந்திருக்கிற நன்மை. ஆச்சாரிய அனுகிரகம் என்பது யாதொன்று உண்டோ அதனாலே வந்திருக்கிற நன்மை. செம்பொருளை சிந்ததன்னால் தேரிலுமாம் வாய் கொண்டு செப்பிலுமாம். நெஞ்சாலே நிரூபித்தாலும் சரி,
வாக்காலே அனுசந்தித்தாலும் சரி, இதுல ஒரு நிர்பந்தம் இல்லை. செய்ய வேண்டியது என்னன்னா, ஏதேனும் ஒரு காரணத்தாலே அனுசந்திக்க பெறிலும், ஏதேனும் ஒரு காரணத்தாலே, ஏதேனும் ஒரு கரணத்தாலே வாய் கொண்டு பாடுறோம்னா அது கூட ரொம்ப பெரிய விஷயம் தானே. அதுவே போதும். சாரார்த்த சங்கிரகம் ஆகையாலே சதானுசந்தானம் பண்ணுகிற மனசுக்கு இனிதாயிருக்கும். மனசு ஒரு குளிர்ச்சியை அடையும், மனசுக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்படும். ஏன்னா இந்த அர்த்த விசேஷங்கள் இத்தனை உண்டா என்ன நாம் அத்தனை பேரும் வியப்படைவதுங்கிறது திண்ணம். அதைத்தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். ஆரியர்கள் எந்தனக்கு நாளும் இனிதாக நின்னதையோ செஞ்சொற்கவிகாள் என்னுமா போலே இதில் அனுபவத்துக்கு தேசிகராய் இருக்கும் அவர்களே என்கிறார். செஞ்சொற்கவிகாள்னு ஆழ்வார் கூப்பிடுறாரு இல்லையோ, அத போலத்தான் இந்த இடத்திலே இதை நன்கு அனுபவித்திருக்கக்கூடியவர்களாய் இதிலேயே பொதுபோக்குமவர்களான தேசிகர்கள் ஆச்சாரியர்கள் எவ்வவர்கள் உண்டோ அவர்களை அழைக்கிறார். எந்தனக்கு நாளும் இனிதாக நின்னது உங்களைப் போலே பேரளவுடைய நன்னிக்கே அடியேன் சிறிய ஞானத்தன் என்கிறபடியே அத்தியல்ப ஞானத்தை உடையனாயிருக்கிற எனக்கு, பெரியவர்களோட ஒப்பிட்டு பார்த்தால் நான் ஏதும் அறியாதவன், விஷயங்கள் தெரியாதவன், சாமானியன். ஆனா எனக்கே கூட ஸ்ரீவச்சன பூஷணம் இத்தனை ஆனந்தத்தை தருகிறதுன்னு சொன்னால், எல்லாம் நன்கு கத்தவர்களாய் அறப்பெரியவர்களாக விளங்கக்கூடியவர்களான உங்களுக்கு இது எத்தனை ஆனந்தத்தை கொடுக்கும். அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதமே என்கிறபடியே தொண்டர்க்கு அமுதான வகுளபூஷண வாகமிருதத்தினுடைய சாரமான வச்சனபூஷணமானது நித்யாபூர்வமுமாய் நிரதிசய போக்கியமுமாய் இரா நின்னது. இந்த கிரந்தம் எப்படி இருக்குன்னால், அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாவமுதமாக தித்திக்கிறது. திருநாராயணபுரத்துல பாருங்க, செல்வ பிள்ளை ரொம்ப ஆச்சரியமா ஸ்ரீவச்சன பூஷணத்தை திருச்செவி சாத்துகிறார். வேற எந்த திவிதேசத்திலும் இல்லாத ஒரு ஏத்தம் திருநாராயணபுரத்துக்கு உண்டு. அந்த பெருமாள் சின்ன குழந்தை, செல்வ பிள்ளைன்னு பேர் இருக்கலாம், ஆனா பெரிய பெரிய தெய்வம் எல்லாம் பண்ணாத அவன் பண்ணிருக்கார். எப்படின்னு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா ஸ்ரீவச்சன பூஷணத்தை கேட்கிறார், ஆச்சாரிய ஹிருதயத்தை கேட்கிறார், ஈட்டை திருச்செவி சாத்துகிறார். இப்படி எத்தனை எத்தனை பெருமை. அவரை போய் செல்வ பிள்ளைன்னு விட்டாளே, ஓ இப்படி கொள்ளலாம். ஒரு குழந்தை அப்பா ஆசைப்பட்டதெல்லாம் பண்றா போலே ராமானுஜர் அவர் திருவுள்ளம் நாம் என்னென்ன செய்தால் உகக்குங்கிறத நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கிற பிள்ளை. ஏன் அவர் செல்வ பிள்ளை அப்படின்னால், ஒரு பிள்ளைக்கு இருக்கிற கடமை என்ன? பிள்ளை செய்கிற காரியங்கள் அப்பாவிற்கு பெருமை சேர்க்க வேண்டும், அப்பா மகிழ வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். அதுதானே. இப்ப செல்வ பிள்ளை நன்னா தெரிஞ்சுட்டார், எதை பண்ணா எங்க அப்பாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு அவர் பார்த்தார். அவருடைய தகப்பனார் யார்? திருத்தகப்பனார் எம்பெருமானார். எம்பெருமானாருக்கு என்ன பண்ணினா பிடிக்கும்னு பார்த்தார். இந்த கிரந்தங்களை எல்லாம் சிரவணம் பண்ணினால் பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டார். இந்த கிரந்தங்களை எல்லாம் கேட்டாத்தான் அப்பாவுக்கு பிடிக்கும். அப்ப பாருங்க, செல்வ பிள்ளையே ஸ்ரீவச்சன பூஷணத்துலதான் பொழுத போக்குகிறார். இப்ப மணவாள மாமனிகள் செல்வ பிள்ளையை கேட்டதாவே வச்சுக்கலாம். உந்தமக்கு எவ்வின்பமுளதாம், நீ ரொம்ப பெரியவராச்சே, பெருமானாச்சே, பெருமானே உமக்கு எப்படி இது தித்திக்கிறதுன்னு நீர் சொல்ல வேண்டும்னு கேட்டதாகவும் கொள்ளலாம். தேவப்பெருமாளையே கேட்டதா வச்சுக்கோங்களேன். தேவப்பெருமாளுடைய அவதாரம் தானே பிள்ளலோகாச்சாரியர், அவரே இவர்னு பார்த்தோமே. அப்ப தேவப்பெருமாளுக்கு என்ன ஆனந்தம் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டதாகவும் கொள்ளலாம். ஆக இத்தனை ஏத்தங்கள் எந்தனக்கு நாளும் இனிதாக நின்னதையோ உந்தமக்கு எவ்வின்பம் உளதாம். மத்தைய ஆச்சாரியர்களை பார்த்து கேட்கிறார். நானோ அறிவிற்குறைந்தவன், எனக்கு ஒன்றும் பெருசா விஷயங்கள்லாம் தெரியாது, ஆனா எனக்கே இத்தனை ஆனந்தம் ஏற்படுகிறதுன்னு சொன்னால் உமக்கு எத்தனை ஆனந்தம் ஏற்படுமோ, உங்களுக்கு எல்லாம் என்ன ஆனந்தம் ஏற்படுமோ அப்படின்னு சொல்லும்படியான ஒரு விஷயம் இந்த இடத்திலே ஆக தெரிவிக்கிறார். சிஷ்யனை கண்டால் அபிமத விஷயத்தை கண்டார் போலே கண்டு அவர்களோடே அதில் அனுபவ ரஸ்யத்தையை அனுபாசித்து அருளுகிறார் ஆகவுமாம். சிஷ்யனை கண்டா விரும்பிய பொருளை கண்டார் போலே ஸ்ரீவச்சன பூஷணத்திலே தெரிவிக்கிறார் இல்லையோ, அவர்களோடே அதில் அனுபவ இனிமையை திரும்ப சொல்லுகிறார் ஆகவுமாம். ஆச்சாரியர்களை பார்த்து கேட்பதாகவும் கொள்ளலாம், சிஷ்யர்களை பார்த்து சொல்றதாகவும் கொள்ளலாம். சிஷ்யரை கண்டால் விரும்பிய பொருளை கண்டா போலே, ஆசைப்படுற வஸ்துவை பார்த்தா எத்தனை ஆனந்தம் ஏற்படுமோ, ஒரு சச்சிஷ்யனை கண்டால் சத்புத்திஹி சாது சேவி சமுச்சித சரிதா தத்வபோதாபிலாஷின்னு எல்லாம் சொல்லப்படும்படியாய் இத்தனை விதமான குணபூர்த்தியோட இருக்கிற சீடனை கண்டால் ஆச்சாரியன் எத்தனை உகக்கிறார். அவனோட பேசுறாரு இல்லையோ, என்ன பேசுவார்? பெருமானை பத்தி தான் பேசுவார், ஸ்ரீவச்சன பூஷணத்தை பத்தி தான் பேசுவார். அவனுடைய ஆனந்தம் என்னன்னு சீடனிடத்திலே ஒரு ஆச்சாரியர் கேட்குமாடியும் கொள்ளத்தகும். இதுதான் எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்கும் அப்படின்னு சொல்றபடியே இதனுடைய எல்லையற்ற இனிமை மிகுதி இருக்கே,
அதனால் உண்டான அந்த வைபவத்தை சொல்லுகிறார். அதுக்கு மேலத்தான் ஆச்சாரிய வைபவத்தை எல்லாம் பேசத் தொடங்குகிறார். அப்ப 7 பாசுரங்களினாலே ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய ஏத்தங்களை மணவாள மாமுனிகள் நமக்கு விசதீகரித்து சொல்லுகிறார். விஷத வாக்ஷிகாமணிகளாயித்தே ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். அப்ப உபதேச ரத்ன மாலை அதுவே ரொம்ப மதுரமான ஒரு மாதுரிய பௌஷ்கல்யம் அப்படின்னு சொல்றோமே, அப்படி இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்திலே ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய வைபவம் யாதொன்னு பேசப்படுகின்றதோ அதுதான் இந்த கிரந்தத்தினுடைய உத்தேசியம்ங்கிறத கீழே அடியேன் விண்ணப்பித்தேன். அப்ப அதனுடைய பெருமைகளை உபதேச ரத்னமாலை ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய ஏத்தங்களை எப்படி சொல்றதுங்கிறத பத்தி சுமார் 1 மணி காலம் இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்க வேண்டும் என்பது பெரியவர்களுடைய நியமனம். முக்கியமா ஸ்ரீ ஜீயர் சுவாமியினுடைய நியமனம். அந்த நியமனத்தை அடியொற்றி கொடுக்கப்பட்ட அவகாசத்திலே மந்தமதி படைத்தவனான அடியேன் ஏதோ அறிந்த அர்த்தங்களை சில பலவத்தை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்கும்படியான அர்த்தங்களைன்னு சொல்றதை விட அறிந்திருப்பதாக நினைத்திருக்கிற அர்த்தங்களை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணினேன். குத்தம் குறைகளை பெரியோர்கள் பொறுத்தருள வேணுமாய் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். நிறைகளை அவசியம் கொண்டிட வேணும்னு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏன்னா எம்பெருமானாருடைய பரமானுகிரகம் இருந்தால் மட்டும்தான் ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்தை அறிகை, அதன்படி நடந்திடுகை இதெல்லாம் சித்திக்கும் அப்படின்னு விண்ணப்பித்திருந்தேன். அது முதல்ல அடியனுக்கும் சித்திக்க வேண்டும், கேட்கிறவாளுக்கும் சித்திக்க வேண்டும். அதுக்கு ஜீயர் சுவாமியினுடைய பேரருள், ஸ்ரீ உவே தேவராஜன் சுவாமியினுடைய பேரருள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது நம் அனைவருக்கும் ஏற்படுவதாகுக என்று சொல்லிக்கொண்டு குத்தம் குறைகளை பொறுத்தருள வேணுமாய் கேட்டுக்கொண்டு மீண்டும் கேட்டுக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்த சுதாம்போதி சுதாம்சவே சர்வஜ்ஞாய சதாம்பதயே லோகாச்சாரியாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே